வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் த லாங்குவேஜ் ஆஃப் த லா அப்படிங்கிற ஒரு முக்கியமான எஸ்ஸேயை பற்றி தமிழில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த 5 பாயிண்ட்ஸுமே இந்த எஸ்ஸேக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த எஸ்ஸே நீங்க அந்த 5 பாயிண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணி எழுதும் பொழுது உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீனை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் படிக்கிறதுக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே மீனிங் தான் தருது. இதுல ஒரு பார்ட்டி அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னொரு பார்ட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபேக்டா இருக்கு. இதே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த லாங்குவேஜ் ஆஃப் த லா அப்படி அதுல இந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம இந்த எஸ்ஸே எதை பத்தினது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த எஸ்ஸேல இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு லாயருக்கு எந்தெந்த விஷயம்லாம் தேவை, அவர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வார்த்தைக்குள்ள இருக்கணும், அதே மாதிரி ஒரு விஷயத்த சுத்தி வளைச்சு பேசுறதுக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு 5 விஷயத்த பத்தி இந்த எஸ்ஸேல அவர் டீல் பண்றாரு. அது என்னெல்லாம் அப்படின்ட்டு நம்ம பேராகிராஃப் வைஸா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு 5 பாயிண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லாயர் மற்றவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுல ஒரு தலை சிறந்தவராக இருக்காரு. இருந்தாலும் இந்த எஸ்ஸேல நான் அவங்களோட நல்ல விஷயத்த பத்தி சொல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற சில குறைபாடுகளை குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா ஆத்தர் ஒரு அட்வொகேட் நல்லா ஃப்ளூவண்டா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஆனா அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்டா எழுதும் பொழுது அவங்களால அதை ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல லீகல் ரைட்டிங்க்கு எந்த ஒரு புக்ஸுமே கிடையாது. ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி, ப்ரோஸ் அதுக்கெல்லாமே நிறைய புக்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாரு. அடுத்ததா ஒரு லா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒரு லா அப்படிங்கிறது ஈஸியா எல்லாராலையும் அண்டர்ஸ்டுட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு ஹை ப்ரொஃபஷனலும் அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொதுவாகவே இக்னோரன்ஸ் ஆஃப் லா எக்ஸ்கியூசஸ் நோ மென் அப்படின்னு ஒரு மேக்சிம் இருக்கு. அதாவது சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி நாம தப்பிச்சுக்க முடியாது. சட்டத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்ததா ஆத்தர் சென்டென்ஸை பத்தி பேசுறாரு. ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த பேராவில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 15 வார்த்தைகளுக்கும் உள்ள இருக்கிறது தான் ஷார்ட் சென்டென்ஸ். அதுதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஒரு கிராமர், கம்போசிஷன் அப்படின்னு வருது அப்படின்னா லாயர்ஸ் ப்ராப்பரா அட்வர்ப்ஸை, ப்ரிப்போசிஷனை, கன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்ததா இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மர், லா ரிஃபார்மர் அப்படின்னா அவர் ஜெர்மி பென்தம். அவர் ஆரம்பத்துல அவரோட ரைட்டிங்ஸ்லாம் எல்லாராலையும் படிக்கக்கூடியதா இருந்துச்சு.
அப்புறம் லேட்டர் பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட ரைட்டிங்லாம் வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த எஸ்ஐல மென்ஷன் பண்றாரு. அடுத்ததா ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு லாயர் வந்து ஒரு விஷயத்த சுத்தி வளைச்சு பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியுறது கஷ்டமா இருக்கும். டைரக்டா ஸ்ட்ரெயிட் மீனிங்கா பேசும் பொழுது அது எல்லார்கிட்டையும் ஈஸியா போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்டே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. 2வது ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதை தான் ஆத்தரும் அவரோட எஸ்ஸேல சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்த விஷயங்கள் எல்லாமே நாம ஒரு லாயராவோ ஒரு அட்வொகேட்டாவோ ஒரு ப்ரொஃபஷனல்ல இருந்தா அதுவாவே வந்துடாது. நம்ம தான் எல்லாத்தையுமே ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணி அதெல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த எஸ்ஸேல இருக்க முக்கியமான அந்த 5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒண்ணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்ஸே எதை பத்தினது அப்படிங்கறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஸே வந்து ஒரு லாயர் வந்து நல்ல இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசினாலும் அவரோட ரைட்டிங் ஸ்கில் வந்து சரியில்லை அப்படிங்கிறதையும், அவரு டாக்குமெண்ட் ரைட்டிங் பண்ணும் பொழுது அவருக்குன்னு சில ஸ்பெஷல் ஸ்கில்லாம் தேவை, அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த எஸ்ஸே. அடுத்ததா ஒரு லா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, லா வந்து சிம்பிளா கிளியர் லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். இந்த ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், அது உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்ததா ஷார்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க 3வது பாயிண்ட்ல. ஒரு லாயர் வந்து கிராமர்ல அவரோட அட்டென்ஷன் பண்ண மாட்டாரு, ப்ராப்பரான கிளாரிட்டியா வந்து ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாம எதையும் எழுத மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜெமி பெந்தமோட இப்போ ரீசெண்டா இருக்கிற ரைட்டிங்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து இந்த எஸ்ஸேல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதோட ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதை நம்ம தொடர்ந்த பிராக்டிஸ் மூலம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்ம ஒரு ஜாப்ல ஒரு லாயர் இல்லை அட்வொகேட் அப்படின்னு ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது அதுவே வராது அப்படின்ட்டு இந்த 5 பாயிண்டையும் தான் முக்கியமா சொல்லியிருக்காரு. இந்த 5 பாயிண்டையுமே இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் நான் போட்டிருக்கேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பா புரியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களை வந்து சேரும்.